ஷிஃப்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு டைமிங் செயின் ரிப்ளேஸ் பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடி இதுல இருக்க என்ஜின் இருக்கு பாருங்க, இது ஃபியட்டோட என்ஜின் தான். 1300 சிசி சொல்றீங்க இல்லையா, எக்ஸாக்டா சொல்லணும்னா 1248 சிசி தாங்க. இதுதான் 1.3 லிட்டர் என்ஜின் நம்ம சொல்றோம். இதே என்ஜின் தான் ஃபியட் புண்டோ, ஃபியட் லினியா, ஃபியட்ல வரக்கூடிய எல்லா காருக்கும் வர என்ஜின். அது போக நம்ம டாடா இந்தியா மான்சா, இந்தியா விஸ்டா, செவரட் என்ஜாய், செவரட் செயில், செயில் யுவா, இது எல்லாமே இந்த இவங்களோட என்ஜின் தாங்க. இதுக்கு டைமிங் செயின் ஒரு ஷெடியூல் கொடுத்துருப்பாங்க கம்பெனில. 90,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து நம்ம டைமிங் செயின் இந்த இருக்கு இல்லையா, இங்க பக்கத்துல இருந்து பாருங்க, இதுதான் அந்த டைமிங் செயின். இதுதான் செயின் ஸ்ப்ராக்கெட், 2 ஸ்ப்ராக்கெட்டு. அப்புறம் இந்த செயின் கைடு இருக்கு இல்லையா, இந்த செயின் கைடு, இது செயினோட டென்ஷனருங்க. இது என்னன்னா, இப்போ நம்ம பைக் இருக்கு இல்லையா, பைக்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் தூரம் போகும்போது செயின் வந்து லூஸ் ஆகிரும். ஸ்லாக் சைடுன்னு சொல்லுவோம். ஒரு சைடு டைட் சைடா இருக்கும், ஒரு சைடு ஸ்லாக் சைடா இருக்கும். அது எங்க அப்படின்னா, இப்போ டிரைவ் புள்ளி, ட்ரிவன் புள்ளி நம்ம பார்க்கோம் இல்லையா, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த செயின் சின்ன ஸ்ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, இதுதான் டிரைவ் புள்ளிங்க. இதுதான் டிரைவ் பண்ண போகுது. இதுதான் கிராங்க். இதுதான் வந்து ட்ரிவன் புள்ளி, கேம் ஷாப்ட் சொல்றோம் இல்லையா, இதுதான். இதை கிராங்க் ஷாப்ட் தான் கேம் ஷாப்ட சுத்த போகுதுங்க. ஸோ ஸ்லாக் சைடு டைட் ஆகணும் இல்லையா, பைக்கு வந்து நம்ம ஸ்லாக் சைடு வந்து அப்பப்போ வீல கொஞ்சம் பின்ன தள்ளி இழுத்து வச்சு டைட் பண்ணிடுவோம். ஆனா இங்க வந்து அந்த மாதிரி ஒரு டைமோ இந்த டைமிங் கேஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி 2 புள்ளிக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து கூட்ட முடியாது இல்லையா. ஸோ அதனால இந்த டென்ஷனர் கொடுத்துருப்பாங்க. ஸ்லாக் சைடுல இந்த டென்ஷனர் இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் லோடுல இருக்கும், உள்ள ஹைட்ராலிக்கும் இருக்குங்க. இதே வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு சில வெஹிக்கிள்ல இந்த கேம் ஷாப்டையும் கிராங்க் ஷாப்டையும் ட்ரைவ் பண்றது பாத்தீங்க அப்படின்னா டைமிங் பெல்ட்னு சொல்லுவாங்க. இப்போ இனோவாலாம் எடுத்தீங்க அப்படின்னா டைமிங் பெல்ட் தான். அதுக்குமே ஷெட்யூல் உண்டு. 1,50,000 கிலோமீட்டர், 1.5 lakh கிலோமீட்டர்ல அதை ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நிசான் போனீங்க அப்படின்னா இந்த சன்னி டீசல்லாம் வருது இல்லையா, நிசான்ல இருக்கக்கூடிய K9K இன்ஜின், அந்த K9K இன்ஜின் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா 70,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து டைமிங் பெல்ட்டை ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இதே டைமிங் கியரும் வரும். பழைய வெஹிக்கிள் எல்லாம் டவேரா, சைலோ, ஈகிள் இன்ஜின்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பாத்தீங்கன்னா டைமிங் கியர் வரும். இதை மட்டும் ஏன் வந்து ஷெட்யூல்ல ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுக்குமே ஷெட்யூல்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுங்க. எக்ஸாக்டா நம்ம எப்பெல்லாம் ரேஷ் ட்ரைவ் பண்ணுவோமோ அந்த மாதிரி ட்ரை பண்றவங்க ஷெட்யூல்ல ரீப்ளேஸ் பண்றது அட்வைசல் பண்ணுங்க. கிராஜுவலா வெஹிக்கிள் எப்பயுமே ரன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னோம்னா இந்த செயினோட நாய்ஸ், ஒரு கொலுசு வந்து குலுங்கினா என்ன சவுண்ட் வரும், அந்த நாய்ஸ் வருங்க. அந்த டைம்ல ரீப்ளேஸ் பண்ணாலே போதுமானது.